இங்கே நான் வந்த நோக்கம், நமக்கு விடுதலை வேண்டும். விடுதலை அடைந்து, நம் நாடு விடுதலை அடைந்து 78 ஆண்டுகள் ஆகியும் நமக்கு விடுதலை கிடைக்கல. உண்மைதானமா? அதாவது அரசியல் சாசனத்தில் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதுல நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமைகள் எல்லாம் தமிழக அரசு, மத்திய அரசு அதை நிறைவேற்ற வேண்டும், அதை கொடுக்க வேண்டும் நமக்கு. ஆனா நமக்கு என்ன உரிமைகள் உங்களுக்கு தெரியல. அதை தெரியப்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க கேட்க முடியும். அரசிடம் யாராவது நாளைக்கு திமுக காரங்க ஓட்டு வந்தாங்கன்னா, என் உரிமை இது, எனக்கு கொடுத்தாதான் உனக்கு ஓட்டு. அப்படி அதுல ஒரு 10 உரிமைகளை நான் தேர்வு பண்ணிருக்கிறேன். இந்த 10 உரிமைகளும் உங்களுடைய உரிமை. அதை பெறுவது உங்களுடைய கடமை, அதை நிறைவேற்றுவது அரசினுடைய கடமை. அதுல பல முக்கியமான உரிமை. ஒன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான உரிமை. அடுத்த மிக முக்கியமான உரிமை வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை. அதாவது விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். பெண்கள் வன்முறை இல்லாத வாழ்வுக்கான உரிமை. அதாவது பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, சண்டை இல்லாம, சர்ச்சை இல்லாம, பிரச்சனை இல்லாம வீட்டுக்கு உள்ளேயும் வாழணும், வீட்டுக்கு வெளியிலையும் வாழணும். வீட்டுக்கு உள்ள வந்து வீட்டுக்காரர் தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்காரர் வந்து அடிக்கிறதோ கொடுமைப்படுத்துறதோ அது இருக்கக்கூடாது. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு, நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கு. அதே போன்ற பெண்கள் வீட்டுக்கு வெளியில போனா, தெருவில் போனா, அங்கேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம வாழ வேண்டும் என்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி சூழல் இருக்காமா? நீங்க வீட்டுக்கு தெருவில் போனா என்ன நடக்குது? யாராவது கையை பிடிச்சி இழுக்கிறான், குடிச்சிட்டு வந்து சீண்டுறான்,